கல்விக்குரிய கலைவாணி கல்விக்குரிய கலைவாணி கலனடி மணிவோம் கருணஜி மேனி கலனடி மணிவோம் கருணஜி மேனி கல்விக்குரிய கலைவாணி கல்விக்குரிய கலைவாணி கலைவாணி இருபதெல்லாம் எழுதும் தெளிவா நாடகம் என்னும் தெளிவா இருபதெல்லாம் எழுதும் தெளிவா தந்தரும் புரிவா தந்தரும் புரிவா கருணமே உங்கள் அருள்மலை பொழிவா கருணமே உங்கள் அருள்மலை பொழிவா கல்விக்குரிய கலைவாணி குமரகீரன் ஞான சம்பந்தனோடு உலகினால் வேறுடம் முத்தனாடும் குமரகீரன் ஞான சம்பந்தனோடு உலகினால் முத்தனாடும் கம்பனமயம் காலமகம் பாடும் கம்பனமயம் காலமகம் கலிவெளி குணகரும் வாக்கு தரும் நல்வாழ்வு தரும் நலமும் வளமும் வழங்க வரும் வாக்கு தரும் நல்வாழ்வு நாடி வரும் நாடி வரும் வைத்தார் மனதை நாடி வரும் மனதை நாடி வரும் நம்பிக்கை நாளும் கூடி வரும் நம்பிக்கை நாளும் கூடி வரும் வயலூர் முருகனுக்கு முத்தவனே வல்லமை கணவனே முக்கண்ணனே வயலூர் முருகனுக்கு முத்தவனே வல்லமை கணவனே முக்கண்ணனே வயலூர் முருகனுக்கு முத்தவனே வல்லமை கணவனே முக்கண்ணனே புவனே சரி பெற்ற புண்ணியனே புவனே சரி பெற்ற புண்ணியனே பிரணவே மந்திரத்தில் பெரியவனே வாக்கு தரும் நல்வாழ்வு தரும் நலமும் நலமும் வழங்கவரும் செல்வாக்கு தரும் வாக்கு தரும்
கவியோடு இசை பாடும் இல்லையே மேலதாளத்தின் துணையோடு ஆதாரமாய வைத்து கவியோடு இசை பாடும் இல்லையே சொல்வது இலக்கிய கவிதைக்கான மனிதமோ கலையின் தோழ சொந்தமத்திய கவியோடு இசை பாடும் இல்லையே சொல்வது இலக்கிய கவிதைக்கு அமைந்திடம் ஓகலைக்கு தோழ சொந்தமத்திய உதயமில்லை கவியோடு இசை பாடும் இல்லையே கம்பனது சொல்லி வைத்த கன்னி தமிழ் கவியோடும் காளிதாச சொல்லி தந்த நீ தமிழ் கவியோடும் கம்பனது சொல்லி வைத்த கன்னி தமிழ் இசையோடும் காளிதாச சொல்லி தந்த நீ தமிழ் கவியோடும் தேங்கிருக்கும் தமிழில் சங்கீத இசையோடு தேன்மதுளை பிறந்த மதுரை பிறந்த இன்றைக்கு சுமையோடு கவியோடு இசை பாடும் இல்லையே மரகத வீணை கொண்டு அவள் கொடுத்தாளி மங்கள ராகத்தில் இசை படித்தே மரகத வீணை கொண்டு அவள் கொடுத்தாளி மங்கள ராகத்தில் இசை படித்தேன் கொலைக்கலம் தரபோது இசைத்திடவே தீரம் சுதந்திர தமிழில் நான் பாடிடுவேன் துணியில் கவியோடு இசை பாடும் இல்லையே முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிவல்லல் பாடு முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிவல்லல் பாடு அன்னத்தை அரவணைத்த மன்ன தமிழ்நாடு பதினாலும் மாட்டை மரபவனாடு பதினாலும் மாட்டை மரபவனாடு பார்த்தவனை பின்னி வைத்த நேசமான தமிழ்நாடு சலசலக்கும் பல அருவிகளில் துடி துடிக்கும் இன்னிசைகள் சிறைகடிக்கும் நல் மரபைகள் மனதில் சிறைகடிக்கும் இன்னிசைகள் சலசலக்கும் பல அருவிகளில் துடி துடிக்கும் இன்னிசைகள் சிறைகடிக்கும் நல் பறவைகளில் மனதில் சிறைகடிக்கும் இன்னிசைகள் பூவை சுற்றி மற்ற வீட்டுகள் நிலவண்டு மற்ற சிவந்த நாடுமில்லை பூவை சுற்றி நிலவழ்த்த வீட்டு கொண்டு வழிந்து வந்து சிவந்த நாடுமில்லை எத்திக்கும் மகள் மேல சமாவது எத்திக்கும் தமிழ் காவிக மலரடி எத்திக்கும் புல்கனக சமாவது எத்திக்கும் தமிழ் காவிக மலரடி கவியோடு இசை பாடும் இசையே நிலதாளத்தில் துணையோடு ஆதாரமாய வைத்து கவியோடு இசை பாடும் இசையே இசையே மனம் ஏற இங்கு வா செயல் வீரன் அல்லவா சிவப்பெல்லாம் சொல்லவா மயிலேறு வந்தவாயும் மனம் ஏற இங்கு வா செயல் வீரன் அல்லவா சிவப்பெல்லாம் சொல்லவா உருமுகம் இருந்தாலும் ஆறுமுகம் போல் வருவான் உருமுகம் இருந்தாலும் ஆறுமுகம் போல் வருவான் சீறி வரும் புயல்களையும் நீ சிரித்தே
அடைக்கிடுவாய் சீறி வரும் புயல்களையும் நீ சிரித்தே அடைக்கிடுவாய் மகிழேறும் அல்லவாய் மனம் ஏத இங்கே வா செயல் வீரன் அல்லவா சிவப்பெல்லாம் சொல்லவா அறிவான அமுதம் நிகழ்ந்தும் அழகான குமரனி அறிவான அமுதம் நிகழ்ந்தும் அழகான குமரனி நெறியோடு நடப்பவரை வாழ்த்துகின்ற தலைவனி நெறியோடு நடப்பவரை வாழ்த்துகின்ற தலைவனி மகிழேறும் அல்லவாயன் மனம் ஏத இங்கு வா செயல் வீரன் அல்லவா சிறப்பெல்லாம் சொல்லவா அகந்தையில்லா மனம் அமைத்தேன் அன்பால் அரங்க வைத்தேன் புகழ் மிகுந்த உள்வரவை பொன்போல் போற்றுகின்றேன் புகழ் மிகுந்த உள்வரவை நானும் பொன்போல் போற்றுகின்றேன் மகிழேறும் அல்லவாயன் மனம் ஏத இங்கு வா செயல் வீரன் அல்லவா சிறப்பெல்லாம் சொல்லவா மகிழேறும் அல்லவாயன் மனம் ஏத இங்கு வா செயல் வீரன் அல்லவா சிறப்பெல்லாம் சொல்லவா. ஹலோ எங்களது தந்தையின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நடைபெறுகின்ற நாடகத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று எங்களது குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். யாரை கூப்பிடுறாங்க? மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விஎஸ்கே முக்கிய குடும்பத்தினர் இங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இங்கே வருகை தந்துள்ள மாமா முனியசாமி அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. எங்களுக்கு பெருமைப்படுத்திய அவர் குடும்பத்தினருக்கும் எங்கள் தமிழ்நாடு நடிகர் சங்க சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம். எங்களது தாத்தா புளியங்குளத்தை சேர்ந்த செல்லம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மேலக்கல்லங்குளம் கிராமத்தின் சார்பாக அப்பா கருப்புசாமி நினைவு நாடகத்தின் சார்பாகவும் தம்பி அண்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டி மேலக்கல்லங்குளம் கிராமத்தின் சார்பாக மரியாதை செலுத்துகிறோம். எனக்கு பொன்னாடை மூர்த்தி கௌரவப்படுத்திய எங்களது தாய் கிராமமான கல்லங்குளம் கிராமத்தார்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனது குடும்பத்தின் சார்பாகவும் எனது ஆசா கேஏ கனக சபாபதி பிள்ளையின் சார்பிலும் இந்த 501 ரூபாயை ஆர்ஆர் கருப்புசாமி நினைவு நாடகத்துக்காக 501 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கின்றேன். அண்ணன் பிரபுனூர் கோபால் அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாரையா. நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனையா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாரையா. ஆட்டமாடி பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கதையோடு வந்தேனையா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கதைகளோடு வந்தாரையா. ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தோமுங்க. நாங்க நடிக்க வேண்டும் முன்னா
உங்களை தாங்க நாங்க நம்பி வந்தோங்க உக்காருங்க வரமா உக்காருங்க உங்களை தாங்க நாங்க நம்பி வந்தோங்க ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தோமுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி நல்ல ஆட்டமாடி பாட்டு பாடி நல்ல ஆட்டமாடி ஆட்டமாடி பாட்டு பாடி ஆட்டமாடி ஆட்டமாடி மோட்டார விட்டு முட்டு வந்தோம் ஐயா மோட்டார விட்டு இறங்கி வந்தோம் ஐயா சரியான நேரத்துக்கு வந்தோம் ஐயா குடுமி சிலிக்கிட்டு வந்தேன் ஐயா வந்தோம் ஐயா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி தாரையா அப்படி இருக்கணும்ல. அன்பு சார்ந்த பெரியோர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலா ரசிக பெருமக்களே, எனதருமை தாய்மார்களே, மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி ரேடியோஸ் வயல்சேரி உரிமையாளர் எம் விநாயகம் அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது மாயகுளம் மாதவன் அன்பண்ணா அவர்களுக்கும் மற்றும் மரியாதைக்குரிய அன்பு மாமா கூடத்துப்பட்டியைச் சேர்ந்த PA தர்மா என்ற தர்மலிங்கம் யூடியூப் சேனல் அன்பு மாமா அவர்களுக்கும் மற்றும் அன்பு மாமா ஐயனார் அவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தை சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் இந்த மண்ணின் மைந்தர் RK கணேசன் துணைராஜன் நடிகர் அவர்களது சார்பாகவும் இருக்காரங்குட்டு அன்போடு வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். நன்றி கதை வணக்கம் 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 எல்லாத்துக்கும் வணக்கம். நாடகம் சிறப்பாக நடக்கும். ஆமாம், கூட்டம் நல்ல அமோகமான கூட்டம், மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இதில் ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் அதிகமாக உட்காந்துருக்கீங்க. என்ன பெத்த ஆத்தா, உங்களை நினைச்சாத்தான் எனக்கு அடி வைத்த புளிய கரைக்குது. ஏன் கரைக்குது? அப்போ ஆரம்பம் நல்லா தான் இருக்கு உங்ககிட்ட, ஆனால் உங்கள்கிட்ட பினிஷிங் தான் சரி இருக்க மாட்டேங்குது. பப்புன் டான்ஸ் முடிகிற வரைக்கும் உட்காந்து வாக்குறீங்க. இந்த பப்புன் டான்ஸ் முடிஞ்ச உடனே நம்மகிட்ட பாயை சுருட்டு ஊரை காலி பண்ணுற மாதிரி காலி பண்ணி போயிடுறீங்க. தயவுசெய்து என்னை பார்த்து ஆத்தா நல்லா இருப்பீங்க. வீட்டுக்கு போகணும்னு முடிவாகிடுச்சுன்னு வைங்க, குரூப்பாக சேர்ந்து போகாதீங்க, ஒத்தாளாக எந்திரிச்சு போங்க. அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. வந்த உடனே ஒரு ஆத்தை விரிச்சு படுத்துருச்சு வருங்க. ஆமாம், வெக்க அடேங்க அப்பா என் ஐஸ்வர்யாகி வெக்க வேற வந்துருச்சாக்க. எந்திரிச்சு உட்கார்த்தா என்னை பார்த்து ஆத்தா. இப்போ தான் புள்ள வெளியில் வந்திருக்கேன், இப்படியே படுத்து தூக்குனா நல்லா இருக்குமா? அமைதியாக உட்காந்து நாடகத்தை நல்லா ரசிங்க. ஏன்னா இன்றைய நடக்கக்கூடிய நாடகம் நமது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகா நமது வயல்சேரி நமது சிவனாங்குளம் கிராமத்தில் பிறந்த தலை சிறந்த ராஜ நடிகருமான மறைந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா திரு RR கருப்புசுவாமி அவர்களது 6வது ஆண்டு நினைவு நாளாக முன்னிட்டு இந்த நாடகத்தை வச்சிருக்காங்க. ஆண்டவன் கொடுக்க நினைக்கிறத யாராலும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்க நினைக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது. இது பெரியவங்க சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த மேடைக்கு இந்த நாடகத்திற்கு நான் வரணும்னு அவருடைய ஆத்மா நினைச்சிருக்கும் போல இருக்கு. அதான் உண்மை. இந்த நாடக நோட்டீஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, போட்டு இந்த நகைச்சுவை நடிகர் வேற ஒரு சில காரணங்களால் நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகிற ஒரு முடிவில் இருந்தேன். அப்புறம் அண்ணன் அன்பு மாமா தர்மலிங்க மாமா அவர்கள் எல்லாரும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மாப்பிள்ளை தயவு செய்து கண்டிப்பாக வரணும் மாப்பிள்ளை அப்படின்னு சரி வரிசையாக நாடகம் இருக்குது. அப்பா பேரை சொல்லும் பொழுது அடுத்து நான் மறுத்து பேசலை, கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டேன். என்ன காரணம்னா, ஹரிச்சந்திர நாடகத்தில் தனக்கு ஒரு முத்திரை வகுத்தவர் யாருன்னா இந்த மண்ணில் பிறந்தவர் மரியாதைக்குரிய அன்பு மாமா RR கருப்புசாமி அவர்கள். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அவரை பற்றி தெரியாது. அதுவும் நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் யாருன்னே தெரியாது இப்போ உள்ள ஜென்ரேஷன் கலைஞர்களுக்கு. வயல்சேரியை சேர்ந்த ஹார்மோனிய கலைஞர் அன்பு தாத்தா மூக்கையா தாத்தா அவர்கள்,
மிருதங்க கலைஞர் அன்பு தாத்தா பிச்சை தாத்தா அவர்கள், நமது வயல்ச்சேரியை சேர்ந்த நமது சுப்பிரமணிய வேளார் அன்பு ஐயா அவர்கள், அவருடைய மகன் கதிரேசன் அவர்கள், அதுக்கப்புறம் வாரிசு கலைஞர் அன்பு மாமா செல்வம் அவர்கள், மாமா தெய்வேந்திரன் அவர்கள், நடராஜன் ஐயா தாள கலைஞர் அவர். இந்த எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அவங்களுக்குலாம் நான் புலந்திரம் போட்டிருக்கேன், லோகிதாசியம் போட்டிருக்கேன். எங்கள் தாத்தா மூக்கியா தாத்தா, எங்கள் தாத்தா பிச்சை தாத்தா, அவங்களுக்கெல்லாம் நான் லோகிதாசியம் போட்டிருக்கேன். குழந்தை நட்சத்திரத்தில் வந்து நிறைய நான் நடிச்சிருக்கேன். இவங்களை மாதிரி பெரிய பெரிய கலைஞரோட. இதை விட பெரிய பாக்கியம் என்னதுன்னா, இந்த ஹரிச்சந்திர நாடகம் அப்படின்னா மயனகாண்டம் அப்படிங்கிறது எல்லாருமே செய்வாங்க. நிறையா கலைஞர்கள் வளரக்கூடிய கலைஞர்கள், இப்போ இருக்கக்கூடிய கலைஞர்கள்லாம் அந்த ஹரிச்சந்திர மயனகாண்டம் செஞ்சுருவாங்க. ஆனால் பானஸ்ரீ காண்டம் பிரிவு காண்டம் செய்யணும்னா எங்கள் அப்பா இவனால் தான் முடியும். அதுக்கு முன்னால் எங்கள் ஐயா முத்தப்பா ஐயா அவர்கள், என் மாமே கருப்புசாமி அம்மா அவர்கள், நம்ம கல்லங்குளம் ஆலங்குளம், இந்த கல்லங்குளம் மேடையில் அவர் தான் எங்கள் கிங்கு. முதல் ஐயா முத்தப்பா ஐயா, அதுக்கப்புறம் எங்கள் மாமே கருப்புசாமி அவர்கள் தான் கிங்கு. சிம்மாசனம் இவங்களை மாதிரி ஏற முடியாது. சிம்மாசனம் ஏறணும்னா அவங்க மட்டும்தான் ஏற முடியும். அது ஒரு ஆட்டத்தை போட்டு அப்படி ஒரு சுற்றி சிம்மாசனத்தை முன்னாடி உட்காந்து நாடம் அடவாக்கால் ஏற்றாண்டா அப்படின்வாங்க. அப்போ எந்த அளவுக்கு மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருப்பாங்க. கல்லங்குளத்தில் ஒரு பாட்டு தப்பாக போனால் கூட சின்ன பசங்க கூட எந்திரிச்சு கேள்வி கேட்பாங்க. ஹரிச்சந்திர நாடகத்தை அவ்வளவு கவனிப்பாங்க. அந்த ஊரில் அப்படின்னா அவர் தான் ராஜா வாற்று 3 நாள் ராத்திரிக்கு அவர் தான். அதே கல்லங்குளத்தில் நான் லோகிதாசம் போட்டிருக்கேன். கழுவனச்சரியா அவர் தான், அவருக்கு நான் லோகிதாசம் போட்டிருக்கேன், பப்புனும் போட்டிருக்கேன். இதை விட ஒரு பாக்கியம் எனக்கு வேணுமா? எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிருக்கு. அவர் கூட நான் நிறைய தொழில் பண்ணியிருக்கேன். ஹரிச்சந்திரா 3 நாள் ராத்திரி நாடகத்தில் நிறைய மாமா கூட தொழில் பண்ணியிருக்கேன். தலப்பா கட்டி ஜிப்பா போட்டு வேட்டியை கட்டிட்டு வந்து அப்படி பீடியை பிடிச்சிட்டு அடிச்சுட்டே இருப்பார். ஆனால் சீனுக்குன்னு இறங்கிட்டாருன்னு சிங்கம் மாதிரி இருப்பார். ஒன்று. ரெண்டாவது, ஹரிச்சந்திரா பானஸ்ரீ காண்டத்தில் அவருடைய தொழில் நுணுக்கம் வேறு, மயனா காண்டத்தில் தொழில் நுணுக்கம் வேறு. கூட இருந்து தொழில் பண்ணுற எங்களுக்கு தெரியும். ஆனால் ஹரிச்சந்திரா பிரிவு காண்ட நாடகத்தில் எல்லா கலைஞர்களையும் அழுக வச்சு போடுவாப்புல. அந்த ஹரிச்சந்திரா பிரிவு காண்டத்தில் எழுதி கொடுக்கணும், இந்த மாதிரி கொடுக்குறோம் விற்று கொடுக்குறேங்கிறதுக்கு அவர் எழுதி கொடுக்கணும். அப்போ அந்த காட்சியில் கடைசியில் கல் நெஞ்சக்காரன் கூட உட்காந்து அழுதுவேன். அந்த அளவுக்கு ஒரு நடிப்பு திறமை உள்ளவர், சிறந்த ஒரு பாடகர். 5.5 கட்டையில் தான் பாடுவார். அது எங்கள் சங்க ஆண்டு விழாவில் ஹரிச்சந்திரா நாடகம் போட்டாங்க. அதில் மாமா கருப்புசாமி மாமா தான் ராஜபாட்டு போட்டாங்க. அதுவும் கலைஞர்கள்லாம் உட்காந்து பார்க்குறாங்கன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம். வெளியில் வரும்பொழுது 5.5 கட்டை சுதியில் தான் பாடிட்டு வர்றாரு. பாடிட்டே இருக்கும்போது ஊடால நெஞ்சு வலி வந்துருச்சு. அவருக்கு பாட முடியல, வரால நெஞ்சு வலி வந்தோடனே நாடகத்தை நிப்பாட்டிட்டாங்க. அப்போ உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. அப்போ ஒரு கலைஞராகவும் நல்ல ஒரு மனிதராகவும் நம்ம கூட வாழ்ந்தவர், நம்ம கூட இருந்தவர் இப்போ இறைவனடி சேர்ந்து விட்டார். நமது வயல்ச்சேரி கிராமத்தில் அன்பு குடும்பத்தார்கள் 6வது ஆண்டு நினைவு நாளாக இந்த விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கிராமத்தார்கள் உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அன்பு கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய அத்தனை குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக. அதே போல் எனக்கு மட்டும் கிடையாது, இங்கே வந்திருக்க எல்லா கலைஞர்களுக்கும் இந்த வாய்ப்பினை வழங்கிய எங்களது வயல்ச்சேரி கிராமத்தார்களுக்கும் அன்பு மாமா RR கருப்புசாமி அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன்னா நான் சின்ன பையன், நான் கூட ஐயா மாமா கூட தொழில் பண்ணிக்கன்னு சொல்கிறேன். ஆனால் எங்களுக்கெல்லாம் மூத்தவங்க இவங்கெல்லாம். அப்போ நான் எனக்கு முன்னால் இவங்க எம்புட்டு நாடகம் ஆடி இருப்பாங்க. எங்கள் அப்பா SL ராஜன் தஸ்தப்பா, சீமாஸ் தப்பா, மாமா அழகேச மாமா, செல்வ மாமா, இவங்கெல்லாம் ஆரம்ப காலத்திலேருந்து அவங்க கூட இருந்து தொழில் பண்ணவங்க. இதை விட செல்வ மாமா சொல்கிறதுக்கு முன்னாலே என் மாமை மூத்த மாமா கதிரேசன் மாமாவை தான் சொல்லணும். ஆமாம், அவரெல்லாம் பக்கத்தில் இருந்து அணுவாக ரசித்தவங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு தொழிலாளி மண்ணை விட்டு மறைந்தாலும் ஒவ்வொரு உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாமா கருப்புசாமி அவர்கள் குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு முதல் வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இந்த மண்ணில் பிறந்தவர் பாசமிகு அன்பு மாமா முனியாண்டி அவர்கள் கரிசல் குளத்தை சேர்ந்தவர் தான். முனியசாமி மாமா அவர்கள், அவரும் நம்ம கிராமத்தை சேர்ந்தவர் தான். தாய் கிராமம் அவருக்கு. அவரும் மாமா கூட நிறைய தொழில் பண்ணியிருக்காரு. 3 நாள் ராத்திரி அவர் கூட உள்ளே உட்காந்து சொல்லும் பொழுதே கண்கலங்கி தான் பேசினார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பெரிய பெரிய ஆளெல்லாம் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் மட்டும் அனாதையாக நிற்கிறேங்கிறார். அப்போ சொல்லும் பொழுது எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஏன்னா கூட இருந்து தொழில் பண்ணவங்க இல்லையா, அவங்களுக்கு எவ்வளோ மனவேதனைகள் இருக்கும். அப்படிப்பட்ட சிறந்த தொழிலாளிகள் இருந்தாலும் எங்கள் கலைஞர்கள் எல்லாருக்குமே அவங்க ஆசீர்வதிக்கணும். மென்மேலும் இந்த கலை வளர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு
அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. தயவு செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க, நாடகத்தை கெடுக்க வேணாங்க, செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க. உங்கள் ஈடுகிணை உலகத்திலே யாரும் இல்லைங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. கூட்டத்திலே கூச்சு குழப்பம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்க கூடாது. கூட்டத்திலே கூட்ட குழப்பம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்க கூடாது. அங்க இங்க வெள்ள விட்டு நோண்டக்கூடாது, அங்க இங்க விரல விட்டு நோண்டக்கூடாது, அங்க இங்க வெள்ள விட்டு நோண்டக்கூடாது. கூட்டத்திலே கலகலத்தி பண்ணக்கூடாது. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஒரு ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அம்மா தாய புண்ணியவதிய சொல்லுங்க கேளுங்க, ஆம்பளைக்கு மதிப்பு நீங்க கொடுக்க வேணுங்க. அம்மா தாய புண்ணியவதிய சொல்றேன் கேளுங்க, ஆம்பளைக்கு மதிப்பு நீங்க கொடுக்க வேணுங்க. அப்ப ஒரு வாத்தியார் பாட்டு எழுதி கொடுக்குறாரு அப்படின்னா அந்த பாட்டுல பொருள் இல்லாம நம்மளுக்கு பாட்டு எழுதி கொடுப்பாரா? பொருளோட தான் பாட்டு எழுதி கொடுப்பாரு. இப்ப அம்மா தாய புண்ணியவதிய சொல்லுறேன் கேளுங்க, ஆம்பளைக்கு மதிப்பு நீங்க கொடுக்க வேணுங்க அப்படின்னு இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு. ஆம்பளைக்கு நீங்க மதிப்பு நீங்க கொடுக்கணும்னா எந்த ஆம்பளைக்கு? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆண்மகங்கள் தான். ஆனா வீட்டுல ஆம்பளைன்னு யாரை சொல்லுவோம்? கட்டின புருஷனை சொல்லுவோம். கிராமப்புறங்கள்ல நடைமுறை பேச்சா சொல்லுவாங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கணும் தம்பி. கிராமப்புறங்கள்ல நடைமுறை பேச்சா சொல்லுவாங்க, உங்க ஆம்பளை எங்க போயிருக்காரு? உடனே வீட்டில் இருக்கிற இந்த பெண்கள் சொல்லுவாங்க, என் ஆம்பளை இந்த கடைக்கு போயிருக்காரு, இந்த ஆம்பளை சந்தைக்கு போயிருக்காரு, அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா புருஷனை பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. அப்புள்ள காலங்களில் புருஷனை மாமா, மச்சான், அத்தான் இப்படிதான் கூப்பிடுவாங்க. ஏன் புருஷனை சாமின்னு கூட கூப்பிடுவாங்க, என் சாமி, வாங்க சாமி அப்படிதான் கூப்பிடுவாங்க. இப்போ எங்க புருஷனை அப்படி கூப்பிடுறாங்க? இப்ப அப்படிலாம் கூப்பிடலப்பா. சச்சு என் போச்சு புருஷனை கூப்பிடுறது கேட்டா 2024 பேசனா என்ன பேசுன்னு நாயை விட்டுக்கிட்டு ஓட்ட விட என்ன பேசுன்னு. கணவனை தெய்வமா பார்த்தது அந்த காலம். இப்ப கணவனை எங்க தெய்வமா பார்க்கறாங்க? அதெல்லாம் அந்த காலம்லாம் மாறி போச்சு. நான் சொல்றது 1950 சொல்றேன். கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் வாழ்ந்தது அந்த காலம். இப்ப அப்படி கிடையாது. கல்லானாலும் கணக்கு புல்லானாலும் புசுக்குன்னு வாழ்றாங்க. எங்க புருஷன் புசுக்குன்னு சொல்லல, புசுக்குன்னு வாழ்றாங்க. எங்க புருஷனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க? அப்புள்ள காலத்துல விவசாயம் தான். டிவி வசதி கிடையாது, ரேடியோ வசதி கிடையாது, செல்போன் வசதி கிடையாது. விவசாயம் பார்க்க வேண்டியது, வீட்டில் வந்து பொண்டாட்டி பிள்ளையில பார்க்க வேண்டியது. இதே வேலையாத்தான் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. காலையில கலப்பையை தூக்கிட்டு போனாங்கன்னா பொழுது சாஞ்சுதான் வீட்டுக்கே வருவாங்க. ஆனா வீட்டுக்கு களைப்போட வரக்கூடிய புருஷனுக்கு முகமலர்ச்சியோட ஒரு வரவே கொடுக்கணுங்கிறதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி என்ன செய்வாங்க? நல்லா குளிச்சு முழுகி முக நிறைய மஞ்சள் பூசி 1 ரூபா காசு அகலத்துக்கு பொட்டு வச்சு தலை நிறைய பூ வச்சு வீட்டு வாசல் நின்னுக்குவாங்க. எதுக்கு? புருஷனை பார்த்து வரவேற்பு கொடுக்கறதுக்கு. புருஷன் அப்படி களைப்போட வரும் பொழுது இவங்க சிரிச்ச முகத்தோட வரவேற்பு கொடுப்பாங்க. வாங்க ராசா, என்னை பத்த ஐயா, காலையில சாப்பிடாம போயிட்டீங்க, பாவி பரப்ப மனுஷங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி புருஷனை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு இந்த மண் கலைகம்னு சொல்லுவாங்க. அதில் கம்மங்குழு கேப்பக்குழு நல்லா கரைச்சி வச்சு கருவாடை வறுத்து வெங்காயத்தை உரிச்சு வச்சு சாப்பிடுங்கப்பு, நல்லா சாப்பிட்டு சீக்கிரம் வாங்க, சாப்பிட்டு போட்டுன்னு வேலையை ஆரம்பிப்போம், வீட்டு வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி புருஷனுக்கு அந்த கம்மங்குள்ள கரைச்சி கொடுக்கும் பொழுது புருஷனுக்கு அது தேவாமிர்தமா தெரியுமா? பொண்டாட்டி அன்பால நம்மளுக்கு இவ்வளவு தூரம் பரிமாறாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்போட சாப்பிடுவாரா. புருஷனுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும். பொண்டாட்டி என்ன செய்வாங்க? அந்த சேலை முந்தானி எடுத்து அப்படி லேசா வீசி விடுறது. அப்ப கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கோடி ரூபா கொடுத்தா கூட அதுக்கு நிகரே கிடையாது. இப்ப எந்த வீட்லயாவது புருஷனுக்கு ஒழுங்கா சோறு வருவீங்களா? எங்க கையை தூக்குங்க, என் வீட்டுல என் புருஷனுக்கு நான் மரியாதையா சோறு வரேன் எங்க சொல்லுங்க பாப்போம். யாரும் சொல்ல முடியாது. எப்போ இப்பெல்லாம் புருஷனுக்கு சோறு வர்றாங்க? தட்டு நிறைய சோத்தை போட்டுக்கிட்டு புருஷனை சாப்பிட கூப்பிட்ற அழகை வாக்கணும். சாப்பிடு, எந்திரிச்சு வா. என்னமா நாயை கூப்பிட்டு சோத்தை போட்ட மாதிரி. அவர் வீட்டுக்கு புருஷனா இல்லை வீட்டுக்கு நாயான்னு தெரியாது. இப்போ ஒன்றும் கிடையாது. ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கு கல்யாணமாகி இத்தனை வருஷம் தான் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பொண்டாட்டி கூப்பிட்றத வச்சே தெரிஞ்சுக்கலாம். இப்போ புதுசாக கல்யாணமாகி 1 வருஷம் ஆகுதுன்னு வைங்களேன், புருஷனை பொண்டாட்டி கூப்பிடுவாங்க. என்னங்க 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 இங்க வாங்க அப்படின்னா கல்யாணமாகி 1 வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம். என்னங்க இங்க வாங்க அப்படின்னா அது 2 வருஷம். என்னங்க வாயா அப்படின்னா அது 3ஆவது வருஷம். டேய் மனக்கட்டவனே
இப்போ நீ வரியானா சாண்டை குடிக்க வராங்க 4வது வருஷம் 5வது வருஷம் விளக்கு மாதிரி செருப்பு இதெல்லாம் பறக்கும். இது 5வது வருஷம். ஒன்றும் இல்லை, இந்த வயசானவங்களாம் உட்காந்துருக்காங்கல்ல அவங்க கிட்ட போய் ஏத்தா உங்கள் புருஷன் பேர் என்ன அதை மட்டும் நீங்கள் கேளுங்க. யாராவது ஒரு ஆள் சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்? புருஷன் பேரை சொன்னோம்னா புருஷனுக்கு ஆயுள் குறைஞ்சிருமா. அந்த காலத்தில் வயசானவங்க இந்த பெரியவங்களாம் என்ன செய்வாங்கன்னா புருஷன் பேரை கையில் பச்சை குத்தி வச்சுருப்பாங்க. யாராவது புருஷன் பேரை கேட்டாங்கன்னு வைங்களேன், இந்தா பார்த்துக்கோங்க புருஷன் பேரை சொல்லக்கூடாதா ஆனால் கையில் பச்சை குத்தி வச்சுருப்பாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. சரித்தா புருஷன் பேர் பச்சை முத்தா, என் புருஷன் பேரை சொல்ல மாட்டீங்களா? ஆத்தாடி என் ராசா பேரை சொன்னோம்னா என் புருஷனுக்கு ஆயுள் குறைஞ்சிரும், புருஷனுக்கு ஆயுள் குறைஞ்சிருமா அப்படி நினச்சி வாழ்ந்தாங்க. அப்போ இப்போ எங்கே புருஷனை மதிக்கிறாங்க, எங்கே புருஷனை பார்க்குறாங்க? எல்லாருமே உட்காந்துருக்காங்கல்ல. மொத்த கேள்வி கேட்குற யாராவது சரியாக பதில் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். காலையில் எந்திரிச்ச உடனே புருஷன் காலை தொட்டு கும்பிட்றாங்களே, ஏன் தொட்டு கும்பிட்றாங்க? யாராவது சொல்லுங்க பாப்போம். அனுபவசாலி சொல்றாங்க பாருங்க. புருஷன் காலை தொடும் பொழுது அந்த கட்டை விரல் டிங்கி டிங்கின்னு அரைச்சுனீங்களே, எப்பா புருஷன் உசுரோட இருக்காண்டா இன்னும் ஜாகாம அதை செக் பண்றதுக்காகத்தான் காலை தொட்டு கும்புற மாதிரி தொடுறது. வேற எதுக்கு தொடுறாங்க? அதனால தான் வாத்தியார் சொல்லியிருக்காரு புருஷனுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பாட்டு மூலியமா சூச்சகமா சொல்லியிருக்காங்க. அதனால புருஷனை மதிங்கத்தா என்னை பெத்தா வரீங்களா? எங்களது ஐயா சோமையா குடும்பத்தினர் சார்பாக சித்தப்பா ராசா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இங்கு ஹார்மோனியம் வாசிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. இங்கே மிருதங்க வாசிக்கும் ஏனாதியைச் சேர்ந்த அன்பு தந்தையா எஸ்.எல். ராஜரத்னம் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. தமராக்கியைச் சேர்ந்த அன்பு மாமா அழகேசன் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. லயம் இசைத்துக் கொண்டிருக்கும் இந்த மண்ணின் மைந்தர் அன்பு மாமா செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. மைக் செட் உரிமையாளர் விநாயகம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். யூடியூப் சேனல் அண்ணன் அய்யனார் அவர்களையும் மாதவன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எனக்கு பொன்னாடை போதிய எனது அண்ணன் கருப்புசாமி அண்ணன் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எனது மயங்கள் ராஜா, கணேசன், முனிசு, கார்த்தி, சுரேஷ் அனைத்து அனைவர்களுக்கும் எனது குடும்ப சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதிமலையனோ ரங்காலம்மா ஓடிவாரார் அரியனாச்சி அம்மா ஓசையிட இங்கேரமா எங்களது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்துள்ள இந்து சமாஜ் பார்ட்டி மாநில செயலாளர் அருமை தம்பி எம்.ஏ. முத்துப்பாண்டி அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வண்ணத்திரை அமைத்து கொடுத்த எங்களது பி. சுப்பிரமணி வேளார் சீன்ஸ் கம்பெனி உரிமையாளர் வி.எஸ். கதிரேசன் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. நீ சொல்லிட்டு வரேன்னு வாடாண்டு மாசானம் அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் மார்நாடு குடும்பத்தின் சார்பாகவும் இங்கே பிரார்த்தனையாக நமது அன்பு மாமா ஆர்.ஆர். கருப்புசாமி அவர்கள் நினைவு நாளாக இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் அன்பு குடும்பத்தார்களுக்கு கதிராடையும் ரூபாய் 2001 அன்பளிப்பாக நன்கொடை வழங்கியுள்ளார்கள். அண்ணே சதீசனே இவரங்க மடையிலே பப்புனாக தூண்டி நடிக்கும் சகலகலா வல்லவர் சூர்யா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் கிராம சார்பாகவும் இந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய
நாடக கலைஞர்கள் ஒருவர், சிறந்த ஒரு ரசிகர், பண்பாளவர், எங்களது உடன் பிறந்த அன்பு அண்ணார் சதீஷ் அண்ணா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் அன்பு குடும்பத்தார்கள் சார்பாகவும் பொன்னாடை வழங்கப்படுகிறது. சதீஷ் அண்ணா எனக்கு 2500 பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அன்பளிப்பா காலைல தரேன் இருக்கார் சங்கத்தில் வந்து. நீ சங்கத்தில் நீங்கள் முதல் கொடுக்கணும். மகிழ்ச்சியை சேர்ந்த கணேசன் பொன்னுப்பிள்ளை அவர்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடையும் நன்கொடை 1001 நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். வாங்க வாங்க. புளியங்குளம் கே ராஜேந்திரன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 501 நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்க வாங்க வாங்க. மகிழ்ச்சியை சேர்ந்த வேல்முருகன் என் முருகன் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை வழங்கியுள்ளார்கள். அப்படித்தானே அத்தனை உள்ளங்களுக்கும் அன்பு மாமா ஆர் கருப்புசாமி அவர்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றிகத வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமாம். மகிழ்ச்சேரி ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் கலையரங்கத்தில் நமது பழையனூர் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் நமது பெருமனூர் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் மற்றும் நமது மகிழ்ச்சேரி சிவனாங்குளம் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் தமிழகத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த மேடையில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த நாடகத்தில் அன்பண்ணார் நமது மகிழ்ச்சேரியை சேர்ந்த ஆர்கே கணேசன் அவர்கள் நம்பிராசி வேஷம் தான் அதிகமாக போட்டிருக்காரு. அவர் கூட நம்பிராசி வேஷம் போட்டு நிறையா நான் சந்திச்சிருக்கேன். ஆனால் இந்த மேடையில் மாமாவுடைய ஆசீர்வாதத்தினால முருகனுடைய கதாபாத்திரத்தை தாங்கி நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார். முதல் மேடையாக, அதுவும் நமது மேடை. அதனால் வளரும் இந்த வாரிசு கலைஞர் அவருக்கு உங்களுடைய நல்லாசைகள் கொடுத்து அவரை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, வளரும் கலைஞர், இந்த மண்ணின் மைந்தர், கலையின் வாரிசு, மரியாதைக்குரிய அன்பு மாமா எங்களது ஆர் கருப்புசாமி அவர்கள் பெற்ற தப புதல்வர் ஆர்கே கணேசன் அவர்கள் இவரங்க மேடைகளே வேளனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். நடிப்பின் சிகரம், சங்கீத சாம்ராட், உங்கள் அபிமான செல்வன், உங்கள் அன்பையும் ஆதரவையும் பெற காத்துக் கொண்டிருக்கும் நமது கூடத்துப்பட்டியைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாமா PA தர்மலிங்கம் அவர்கள் இவரங்க மேடைகளே வேடன் பின் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது நீய கானங்களாலே உங்கள் செவிகள் இனிப்போட்டு செய்ய வந்திருக்கும் இசை காண இசைக்குயில் தேவை செய்யும்போது உங்கள் அபிமான செல்வி புதுகை மாநகரைச் சேர்ந்த எனது அன்பு சகோதரி திருமதி ராசாத்தி அவர்கள் இவரங்க மேடைகளை ஸ்ரீ வள்ளிநாயகம். முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை முட்ட காத்து கொண்டிருக்கின்றார். ஜதகான செய்யும்போது பாட்டுக்கு ஒரு நாயகன், முறையோடு உரையாடும் சொல்லெடுக்கு வீரர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா புதுகை மாநகரைச் சேர்ந்த KPS ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவரங்க மேடைகளே கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கு பக்கபலமாக பக்க மேளங்கள் அமைந்திருக்கும் ஆர்மணிய சக்கரவர்த்தி இன்னிசை திலகம் நமது பாத்திபனூர் அருகாமல் உள்ள கள்ளிக்குடியைச் சேர்ந்த அன்பு சித்தப்பு VM சீமான் அவர்கள் இவரங்க மேடைகளை ஆர்மணியம் அப்படின்பார்கள். இசையும் நானே அசையும் பொருளில் இசையும் நானே ஆடும் கலையில் நாயகனானே அசையும் பொருளில் இசையும் நானே ஆடும் கலையில் நாயகனானே எதிலும் இயங்கும் இயக்கமும் தானே எதிலும் இயங்கும் இயக்கமும் தானே எல்லிசை நின்றால் அடங்கும் உலகே தான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே
நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே அறிவாய் மனிதன் ஆணவம் பெரிதாய் நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே அறிவாய் மனிதன் ஆணவம் பெரிதாய் பாடமாய் பாடமன் பாடுவாய் இனி உடம்படுத்தவர் பாட்டுனானே ஆபமும் நானே பாடும் உனை நான் பாடமை தேனி பாட்டும் நானே பாபமும் நானே அற்புதமான ஒரு பாடல். அரங்கமே அதர்மலவருக்கு நந்திக்கப்பாக இங்கு மத்தளத்தை சேர்த்து உங்கள் எல்லாம் ஒழிவிக்க காத்து கொண்டிருக்கின்றார் கோடியரை குமரன் மிருதக சக்கரவர்த்தி ஏனாதி கிராமத்தில் சேர்ந்த பாசமிகு அன்பு தந்தையார் எஸ்.எல். ராஜரத்னம் அவர்கள் இவரங்கமணிகளை மிருதங்கம் நோளாக தப்பிழ்ந்த விழா. மாதிரி அதற்கிடையாக பிளவாத்திய புகழ் பிளவாத்திய மாமன்னன் தமராக்கையைச் சேர்ந்த அன்பு மாமா என் அழகேசன் அவர்கள் பிளவாத்தியம்
சிறந்த முறையில் தாளத்தை இசைத்து உங்கள் எல்லாம் மொழிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த மண்ணின் மைந்த அன்பு மாமா VSK செல்வம் அவர்கள். விவரங்களை தாளம் அனுசரி ஒன்றும் இல்லை. உள்ள வந்தோடனே ஒரு தூக்காளி தனியா வந்துருச்சா சீக்கிரம் விடிய விடிய தூங்க கூடாதுன்றதுக்காகத்தான். ஆமா. அயல்சேரியில் கலைஞர்கள் எப்படி இங்கே ஃபேமஸோ என் மாமா செல்வ மாமா வீட்டில் சீகம் ஃபேமஸ். கூடத்துப்பட்டியில் ஒரு விழா கொடுக்குற எனக்கு அம்புட்டுன்னு காலி பண்ணிட்டாங்க. நாங்களும் வேடி வேடிச்சு வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். தூக்காளி கொண்டு வந்ததான் தெரியுமே தவிர உள்ள இருக்கிற சீயத்தை காணோம். ஒரு ஆளும் 10-15 சாப்பிட்டேன். ஒன்னத்தையும் காணோம். சீயம் எங்க அந்த வீட்டில் அதுக்காக உனக்கு இன்னைக்கு ஒரு தூக்காளி வந்துருச்சு தனியா. எங்களுக்கு இருந்தா சீனமைப்பு பி சுப்பிரமணிய வேதார் சீன்ஸ் கம்பெனி வாங்கி இங்கே வச்சுட்டு இருந்தா வச்சுட்டு இங்கே இருக்கு. இங்கிட்ட வச்சா எடுத்துருவாங்களா அங்கிட்ட வச்சிருக்கீங்களா. சீன்ஸ் கம்பெனி மகிழ்ச்சியரி உரிமையாளர் VS கதிரேசன் அவர்கள். ரேடியோ அன்பளிப்பு PR சதீஷ் பில்டர்ஸ் MA முத்துப்பாண்டி ரிப்போர்ட்ஸ் மகிழ்ச்சேரி நோட்டு சுமையும் கட்டிக்கொள்ளும் சிவா டி ஸ்டார் மகிழ்ச்சேரி அன்புள்ளங்கள் அன்பளிப்பு வழங்குள்ளார்கள். ஒளிவெளி அமைப்பு ஸ்ரீ கருப்பணசுவாமி ரேடியோஸ் மகிழ்ச்சேரி உரிமையாளர் விநாயகம் அவர்கள். இங்கே ஒளிவெளி அமைப்பு வேலையிலே மனசு வச்சு நிக்கிறதும் இல்லை. அடங்க மனசுல ஒருத்தன் நிலைச்சு நின்னுட்டான்னா கடவுளே நினைச்சாலும் அவனை அசைக்க முடியாது. நான் பேருக்கு ஆட்டக்காரன் இல்லைங்க, அடங்க மத்தியில பேரு வாங்கின ஆட்டக்காரன். அவங்க நினைச்சாதான் என் ஆட்டத்தை நிறுத்த முடியும். மற்றவங்க யாரும் என் தம்பி தேடி எடுத்து வச்சிருக்கான் போல உள்ள. ஜனங்கள் நினைச்சாட்டே ஆட்டத்தை நிப்பாட்ட முடியுமே தவிர வேற எவன் நினைச்சாலும் முடியாது. அதான் உண்மை. ஏன்னா ஒரு ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறது எங்களுடைய பொறுப்பு. ஏன்னா நாங்களும் உங்களை மாதிரி மனிதர்கள் தான். எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் குடும்ப சூழ்நிலை நிறையா இருக்குது. ஆனால் எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் இன்பத் துன்பம் எல்லாமே அந்த ஸ்க்ரீனுக்கு அங்கிட்டு தான். எங்கள் கஷ்டம் பூரா ஸ்க்ரீனுக்கு இங்கிட்டு வந்துட்டோம்னா உங்கள் சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியம். அதில் சொல்லுங்க. சரி நோட்டீஸ் உபயம் அளித்த அன்பண்ணார் சிவா அவர்களை விழாமேடை கண்போடு அழைக்கின்றோம். பொன்னாடை வழங்க வேண்டும். சிவா அன்பண்ணாவை விழாமேடை கண்போடு அழைக்கின்றோம். நோட்டீஸ் உபயம் அளித்தவர்கள் அண்ணே வாங்கினேன். தம்பி இந்த முன்னாடி உட்காந்துரு தம்பி, கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா. மைக்கு பக்கத்தில் இருக்கனால நீங்கள் பேசுறது தான் வெளியில் கேட்கும். கொஞ்சம் அமைதியாக இருங்க. என்னப்பு சரி. இப்போ ராஜபாட்டு ரங்கத்துறையில் நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் ஐயா ஒரு வசனம் சொல்லுவார். அது எல்லா கலைஞர்களுக்கும் பொருந்தும் அந்த வசனம். ராஜபாட்டு ரங்கத்துறையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா ஒரு வசனம் சொல்லுவார். என்ன வசனம் சொல்லுவார்னா, அதில் நம்பிராஜ் ஐயா தான் வில்லனாக இருப்பார். நாடகத்தை பூரா நிப்பாட்டி போடுவாங்க. நாடகம் எங்கேயுமே நடக்காது. அப்போ அந்த நேரத்தில் அந்த கூலி தொழிலாளிகள் வந்து கேட்பாங்க, ஏயா சாப்பாடுக்கே கஷ்டப்படுறீங்களே, பேசாமல் எங்கள் கூட வேலைக்கு வாங்க, வேலை வாங்கி தரோம், நல்ல சம்பாத்தியம், பேசாமல் அப்படி வேலையை பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் ஐயா ஒரு வார்த்தை சொல்லுவார். என்னதான் நான் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டாலும் இந்த ராத்திரி ராஜபாட்டு வேஷம் போட்டு மேலே நிற்கும் போது கிடைக்கும் பாரியா ஒரு சந்தோஷம், அதை விட என்ன வேணும் ஒரு கலைஞனுக்கு அப்படின்னு சொல்லுவார். அந்த வார்த்தை எல்லா கலைஞர்களுக்கும் பொருந்தும். அதே மாதிரி எங்கள் மாமா கருப்புசாமி அவர்களுக்கும் பொருந்தும். ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி அவர் உடல் சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு. ரொம்ப நெஞ்சு வலிக்கும். உள்ளே வந்து உட்காந்துருப்பார், தண்ணி குடிப்பார், கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துவார். என்னதான் உடம்புக்கு முடியாமல் இருந்தாலும் அதை வெளியில் வந்து காட்ட மாட்டார். வெளியில் வந்து காட்டவே மாட்டார். உடம்பு பிரச்சனைங்கிறத வெளியில் காட்ட மாட்டார். ஹரிச்சந்திரன்னா ஹரிச்சந்திரனாகவே நடிப்பார். உள்ளே வந்து தான் சோர்ந்து உட்காந்துருப்பார், டீ வாங்கிட்டு சொல்லுவார், குடிப்பார், தண்ணி குடிப்பார். உடம்பு முடியலைன்னா அது உள்ளே தான் காமிப்பாரே தவிர வெளியில் வந்துட்டாருன்னா ஹரிச்சந்திரன் எப்படியோ அப்படி தான் இருப்பார். அப்படி ஒரு கலைஞர். அவருக்காக இந்த நாடகம் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அன்பு உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றோம். தாள கலைஞர் மரியாதைக்குரிய அன்பு மாமா இந்த மண்ணின் மைந்த தெய்வேந்திரன் அவர்கள் சார்பாக
அன்பு மாமா ராஜா நமது ராஜா அன்பு அவர்களுக்கு அவர்கள் சார்பாக ரூபாய் 301 நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். ஆமாம் அதே நான் சரி ஏன்னா சரியாத்தே இருக்கேன் சரியாத்தான் இருக்கான். ரெண்டும் ஒரே ஜோடி தானே. ஆமாம். அன்பு மாமா விஎஸ்கே செல்வம், இந்த மண்ணின் மைந்தர் விஎஸ்கே செல்வம் அவர்கள் சார்பாகவும் 301 நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். 2 சரியா வரும். பொதுமக்கள் அனைவரும் அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு ராஜ நடிகர் ஆர் கருப்புசாமி குடும்பத்தார்கள் மகிழ்ச்சேரி நமது சிவனாங்குளம் கிராம பொதுமக்கள் உங்களை அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றார்கள். நாடகத்தின் அமைப்பு இந்த மண்ணின் மைந்தர் துணைராஜ நடிகர் துணைராஜ நடிகர்ல இனிமேல் ராஜ நடிகர் எங்களது ஆர்.கே. கணேசன் அவர்கள் நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகத்திற்கு தங்கு தடை இல்லாமல் இந்த மாதிரி நினைவாக நாடகத்தை நடத்துகிறோம், கண்டிப்பாக வரணும்னு சொன்னோன்னே எந்த ஒரு மறுப்பு சொல்லாமல் இன்றைக்கி வந்து சிறந்த முறையில் யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது மாயகுளம் மாதவன் அன்பண்ணா அவர்களுக்கும் எங்களது கூடத்துப்பட்டியைச் சேர்ந்த PA தர்மலிங்கம் என்ற தர்மா யூடியூப் சேனல் அதை எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது மாமா ஐயனார் அவர்களுக்கும் எங்களது கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம். எல்லாரும் அவங்களுக்கு ஜோராக கை தட்டுங்க. 10 காசு எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு துண்டு போட்டிங்க அதுவே எங்களுக்கு போதும்னு சொல்லி நம்மளுக்காக வந்து இங்கே யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிங்க வணக்கம். சாப்பாடு அடேங்க அப்பா நல்ல சாப்பாடு. எங்கள் மாமா எங்களது தர்மலிங்க மாமா வீட்டில் தர்மா மாமா வீட்டில் அவர்கள் அவங்க ஒப்படைச்சிட்டாங்க. அன்பு மாமா கணேசன் ராஜா அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இதில் ஒரு பெரிய விஷயம், எல்லாத்துக்கும் அசைவ சாப்பாடு, எனக்கு மட்டும் தோசை தேங்காய் சட்னி. ஏன்னா ஓம் சக்திக்கு மாலை ஓட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு தனியாக ஸ்பெஷலாக தனியாக கவனிப்பு. அன்பு குடும்பத்தாரர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிக்கு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு அப்போ எல்லாருமே சொல்லியாச்சு. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரேன். பெத்த பிள்ளைய பார்த்து கேட்குறீங்க பாருங்க, போயிட்டு யார்கிட்ட வர கேட்குறீங்க பாருங்க. ஓ டாலிகர் பிள்ளை பேர சொல்லணுமா? சரி, நீங்கள் கேட்கறதுக்கு முன்னால் அவங்க எதிர்பார்ப்பாங்க, என்னடா நல்ல பிள்ளையா கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா இல்லை கிழட்டு முடியா கூட்டிகிட்டு வந்திருக்காங்களான்னு. அதெல்லாம் யாரும் நினைக்க வேணாம். 16 நிறையாத பருவமங்கை நாட்டிய பியூட்டி நடன மகிழ் நடன சிங்காரி மதுரை மாநகரை சேர்ந்த MSK பவதாரணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக்கு துள்ளுவதோ இளமை பேசுவதோ தனிமை, துள்ளுவதோ இளமை பேசுவதோ தனிமை, அள்ளுவதோ திறமை அத்தனையும் புதுமை. உள்ளுவதோ இளமை இளமை பேசுவதோ தனிமை, அள்ளுவதோ திறமை அத்தனையும் புதுமை. அத்த மகளே உன்னார உனக்கு நான் ஆசைப்பட்டேன், நீ என் சித்தப்பனுக்கு வாக்கப்பட்டு சின்னாத்தாராயிட்டிய தனம் நானே சொன்னேன். உனக்கு அது சின்னாத்தால. சரி சரி, உங்களெல்லாம் மொழிக்க காது கொண்டிருக்கிறேன். மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் எம் சூர்யா பபுல் காமிக்கு அடியே நான் தான். உங்க பேர் என்ன? சிவா. அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக இங்கே லயம் விசித்துக் கொண்டிருக்கும் அன்பு மாமா VSK செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. அவர்கள் சார்பாக அன்பு குடும்பத்தார்களுக்கு இந்த மைக் நெஞ்சார்ந்த நன்றிகள். மைக்கை கொடுத்தா அப்புறம் பாட ஆரம்பிச்சுடுவாரு. அப்படி வரையா? ஆமா, நன்றி நன்றி வணக்கம். அடுத்தது பாப்பா வர்றதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். ஆமா, யாருக்கு பயப்படுமோ இல்லையோ என்னை பத்த ஐயாக்க சாமிக்கு பயப்படுங்க. அதான் நான் சொல்லுவேன். நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இயங்குதுன்னா தெய்வ சக்திக்கு மிஞ்சி உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால சாமிக்கு பயப்படுங்க அப்படின்னு நானும் போற ஊர்லலாம் சொல்றேன்.
யார் இப்போ சாமிக்கு பயப்படுறா? சாமி தான் இப்போ நம்மளை பார்த்து பயப்படுது. முதல்ல சாமிக்குள்ள கோயிலுக்குள்ளே போய் சாமியை கையெடுத்து கும்பிடுவான். ஐயா கை கால் சுகத்தை கொடுத்து காப்பாத்தியா அப்படின்னு சொல்லி சாமியை கையெடுத்து கும்பிடுவான். இப்போல்லாம் சாமியை கும்பிட்றதுக்கு நேரம் இல்லாமல் போச்சு. வண்டியில் போகும்போது சாமியை பார்த்து ஒரு சொல்லிட்டு அடிக்கிறது. சாமி வரடா, நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன், டைம் இல்லை, போயிட்டு வருவா அப்படின்னு சொல்லி சாமியை பார்த்து சொல்லிட்டு அடிச்சுட்டு போகிறாங்க. வர வர சாமிக்கு உண்டான மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சொல்லியோ மொத்தமாக குறைஞ்சி போச்சு. அதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? மனுஷனா பிறந்துட்டோம்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம சாகத்தான் போகிறோம். மரணத்தை வென்றவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. முதல்ல 150 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க, அப்புறம் 100, அப்புறம் 80, அப்புறம் 60, இப்போ 40 தாண்டது பெரிய விஷயமா இருக்கு. அப்ப மரணங்கிறது எல்லாத்துக்கும் உறுதி தான். எப்போ பிறக்க போகிறோம், என்ன கிழமையில் பிறக்க போகிறோங்கிறத பெத்தவங்க நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. எப்போ நீ வெள்ளிக்கிழமை பிறந்த, இன்ன நேரத்தில் பிறந்த அப்படின்னு சொல்லி பெத்தவங்க சொல்லிடுவாங்க. என்னைக்காவது நம்ம சாக போகிறத நம்மகிட்ட யார்ட்டையாவது சொல்லியிருக்காங்களா? அது யார் சொல்லுவாங்க? சொல்ல முடியாது, அதான் ரகசியம். ஆனால் நம்ம சாக போகிறத சில விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி? ஆண்டவன் நம்மளுக்கு அறிகுறி காமிச்சிருவான். எப்படி? அதான் பெரியவங்க முன்னோர்கள் அழகாக பாட்டு மூலியமா சொல்லி வச்சாங்க. காதோர நிறைச்ச முடி கனமுடிவை காட்டுதடின்னு. இந்த காதோர முடி நிறைச்சிருச்சுன்னா ஆண்டவன் நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டான் அர்த்தம். எப்போ வேணாலும் நம்மளை கூப்பிடுவியா, ரெடியாக இருந்துக்கிறேன். அப்போ உள்ள காலத்தில் பெரியவங்க என்ன செய்வாங்க, வீடு வாச சொத்து சுகம் பணம் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு யார் யாருக்கு என்னென்ன பிரித்து கொடுக்கணுமோ எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு ரெடியாக இருப்பாங்க. ஆண்டவா நான் ரெடியாக இருக்கேன்டா, நீ எப்போ கூப்பிட்டாலும் வரேன்டா அப்படின்னு சொல்லி சாமிக்கு பயந்தது அப்போ. இப்போ அப்படிலாம் கிடையாது. காதோர முடி நிறைச்சிருச்சா கண்ணாடியை வாக்குறது, அடி அளவு எங்களுக்கே நோட்டீஸா அப்படின்னு சொல்லி லவக்குன்னு கருப்பட்டை தூக்கி அடிச்சு விட்டு பதில் நோட்டீஸ் அனுப்புறது, வரமாட்டேன் போடான்னு. ஆண்டவனுக்கு நோட்டீஸ் அனுப்புகிற கிளம்ப போச்சு. ஆனால் கடவுளை நினைக்கும் போது ரொம்ப பாவமாக இருக்குங்க. ஏன்னா திருட போகிறவனு சாமியை கும்பிட்டு தான் திருட போகிறேன். அந்த திருட்டு போயில பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயா அவங்களும் சாமியை கும்பிட்டு தான் போகிறாங்க. எப்படி போகிறாங்க? இந்த சாமி யாருக்குதான் ஆளாகும். திருட போகிறவன் சாமியை கும்பிட்டு திருட போவேன். ஆண்டவா ஒரு மாதமாக இந்த வீட்டை நான் நோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உள்ளே இறங்கி நான் களவான போகிறேன், அடி வாங்காமல் வந்துட்டேன்னா திருடக்கூடிய 3 பங்குல 1 பங்கை உன் கோயில் உண்டியில் போடுறேன் அவன் சொல்லி திருட போகிறவனு சாமியை கும்பிட்டு தான் திருட போவேன். அந்த திருட்டு போயில பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயா அவங்களும் சாமியை கும்பிடுவாங்க. ஆண்டவா ஒரு மாதமாக எனக்கு வெட்டிமைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன், எப்படியாவது இன்னைக்கு நான் அவனை பிடிச்சி விடணும். அப்படி பிடிச்சி விட்டேன்னா இந்த மாதம் வாங்குற சம்பளத்தில் அரை சம்பளத்தை உன் கோயில் உண்டியில் ஓடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சாமியை கும்பிட்டு தான் போகிறாங்க. இந்த சாமி யாருக்கு தான் ஆளாகும் கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஆனால் ஒன்றுங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். என்னைக்காவது ஒரு நாள் திருட்டு பைய காவல்துறை ஐயா கையில் சிக்கனன்னு வைங்க, அதோட உரிச்சு உப்பு கண்ணை போட்டு போடுவாங்க. ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் இப்படி தான் காரை எடுத்துட்டு வந்து அந்த காரைக்குள்ள அவங்க அம்மா அவங்க பொண்டாட்டி 2 பேரையும் உட்கார வச்சு ஊரை பூரா சுற்றி காட்டும்னு ஆசைப்பட்டு பொண்டாட்டியும் அவங்க அம்மாவையும் வண்டியில் ஏற்றிட்டான். சரி, ஏற்றிட்டு காரை எடுத்து ஊரை பூரா சுற்றி காட்டியான். அவன் கெட்ட நேரமோ நல்ல நேரமோ என்னமோ தெரியல, அந்த காருக்கு பின்னால ஒரு போலீஸ் ஜீப் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த காரை மறைச்சு போலீஸ் ஜீப் வந்து நிப்பாட்டிட்டாங்க. போலீஸ் ஜீப்ல இருந்து ஒரு 5-6 போலீஸ்காரங்க வேகமா இறங்கி வராங்க. வந்த போலீஸ்காரங்க கார் ஓட்டிட்டு இருந்தார் பாத்தீங்களா, அவரை பார்த்து தம்பி காரை விட்டு முத கீழே இறங்கியா, காரை விட்டு முத கீழே இறங்கியா அப்படின்னு இந்த ஆளுக்கு குப்புன்னு வேர்த்துருச்சு. சார் நான் எந்த தப்பும் பண்ணலையே, நான் எதுக்கு சார் காரை விட்டு கீழே இறங்கணும், கூட கூட பேசக்கூடாது, இறங்குனா முதல் இறங்கு அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த காரை விட்டு கீழே இறங்கிட்டாரு. சரி, இறங்கணுன்னு வந்த காவல்துறை ஐயா என்ன தெரியுமா பண்ணாங்க, கார் ஓட்டிட்டு இருந்தார் பாருங்க, ஆமா அவர் கையை பிடிச்சி குலுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி அரை மணி நேரமா உங்க காரை நாங்க ஃபாலோ பண்றோம், எவ்வளவு அழகா நீங்க டிரைவிங் பண்ணீங்க தெரியுமா, சூப்பரா வண்டி ஓட்டினீங்கப்பா, லெஃப்ட் ரைட் எல்லாம் இண்டிகேட் போட்டு அழகா திருப்பினீங்க, ஒரு 108 ஆம்புலன்ஸ் வேகமா வருதுன்னு தெரிஞ்ச உடனே உங்க வண்டியை ஓரம் கட்டிட்டு ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் உங்க வண்டியை மூவ் பண்ணீங்க. உங்க டிரைவிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க போக்குவரத்தை மதிச்சு கார் ஓட்டுனதுனால போக்குவரத்து காவல்துறை சார்பா உங்களுக்கு நாங்க 10,000 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்குறோம். யாரு கொடுக்குறா? வந்த போலீஸ்காரவங்க கார் ஓட்டிட்டு இருந்தவருக்கு 10,000 ரூபாய் காசை கொடுக்க. யாருக்கு கிடைக்கும்? இந்த காசை வாங்கிட்டு மூதேவி சும்மா இருக்க வேண்டியதானே. 10,000 ரூபாய் காசை பார்த்த உடனே ஐயா 10,000 ரூபாய், ஐயா 10,000 ரூபாய், 10,000 இந்த காசை வச்சு நான் எப்படியாவது லைசன்ஸ் எடுத்துருவேன்னு சொல்ல போலீஸ்காரங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்பனா லைசன்ஸ் இல்லாம இவன் காரை ஓட்டிருக்கான் போல இருக்கேன், இவனுக்கு நல்ல மனுஷன் சொல்லி பெருமையா பேசி கையில 10,000 ரூபாய் காசு கொடுத்துட்டோமே, காசு ஓச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. பக்கத்துல இருந்த பொண்டாட்டி சும்மா இருக்க கூடாது, புருஷனை காப்பாத்துறாங்களாம். ஐயா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, என் புருஷன் பிடித்தான் தண்ணியை போட்டா லூசு மாதிரி பேசுவாருன்னு சொல்ல
தண்ணி வேற போட்டிருக்கானா? இது எவ்வளவு பெரிய குற்றம். மேற்கொண்டு டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த காருக்குள்ள உட்கார்ந்துருந்தாலே அவங்க அம்மா செவிட்டு முண்டை காருக்குள்ளேயே உட்கார வேண்டியதானே, பிள்ளைய காப்பாத்துறாங்களா. காரை விட்டு வேகமா கீழே இறங்கி வந்து இதுக்கு ஏன் சொன்னேன் என்னன்னு, திருட்டு வண்டியை எடுத்துட்டு வராதுரான்னு. அப்பதான் தெரிஞ்சிச்சு குடும்பமே கலவணி பய குடும்பம்னு. கால உள்ள விட்டு லாட கட்டினால இருக்கு. அதனால யாருக்கு பயப்படுமா இல்லையோ தெய்வத்தை பயந்து ஒருதாய் பிள்ளையாக ஒற்றுமையாக நீங்க வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காட்சி உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் சூர்யா. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு அதை எங்கிருந்த போதும் அது நாடு. இப்பதங்கே இன்பமெங்கே என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தனிரசமா மதுவருந்து தெளிப்பதல்ல இன்பம், கலிகையரின் துணையினிட கிடைப்பதல்ல இன்பம். தனிரசமா மதுவருந்து கழிப்பதல்ல இன்பம், கலிகையரின் துணைவினிலே கிடைப்பதல்ல இன்பம். இணையில்லா மலையாளை வாய் மொழிகள் இன்பம், இணையில்லா மலையாளை வாய் மொழிகள் இன்பம். அவள் இதழ் சிந்தும் புன்னகையே அளவிலாத இன்பம். இன்பமெங்கே இன்பமெங்கே என்று இங்கிருப்போர் நாளை என்று இருப்பதென்ன உண்மை, இதை எண்ணிடாமல் காசு பணம் சேர்த்து வைத்த நன்மை. இங்கிருப்போர் நாளை இல்லை இருப்பதென்ன உண்மை, இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காப்பிய நன்மை. இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை, நாம் இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை. அது இல்லை என்றால் வாழ்வின் நிலை உனக்கு ஏது இனிமை. இன்பமெங்கே இன்பமெங்கே இந்து சமாஜ் பார்ட்டி மாநில செயலாளர் தம்பி முத்துப்பாண்டி அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. செய்தாடும் அது இறைவன் அருளாகும். இசை கேட்டால் புவிய செய்தாடும் அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் பாடும் நிலவும் என்னுடன் விளையாடும், இசையுடன் விளையாடும், இசையுடன் விளையாடும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும். எல் பாடல் செய்கைக்கும் விருந்தாகலாம், எல் பாடல் நோய் தீர்க்கும் அருளாகலாம். எல் பாடல் செய்கைக்கும் விருந்தாகலாம், எல் பாடல் நோய் தீர்க்கும் அருளாகலாம். எல் மேன்மை இறைவாவும் அருளாகலாம். தெரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன், தெரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன். ஏழாம் கடலும் பாலும் நிலவும் என்னுடன் விளையாடும், இசையல்லிடம் உருவாகும், இசையல்லிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும். திதியோடு விளையாடும் நாகங்களே, உயிர் காய்ச்சல் தீரி வாருங்களே. திதியோடு விளையாடும் நாகங்களே, உயிர் காய்ச்சல் தேடி
தீவாருகளே கடலே தீவாருகள் தீவர்களே கடலே தீவாருகள் தீவர்களே கரைதோடும் நோயெல்லும் பாடல்களே கரைதோடும் நோயெல்லும் பாடல்களே கற்றும் கடலில் ஓடி ஓடி வரும் உங்கள் இசையுடன் ஆடி ஆடி வரும் தீபங்களே எந்த இசையும் பாடல் கேட்டதும் இன்னும் வரவில்லை தீபமில்லை தீபங்களே கண்ணில் கலவரம் பாட வேண்டும் என்ற மின்னல் மொழியுடன் ஒரு பாடல் தீபங்களே தீபங்களே அண்ணனுக்கு வரையில மாயவள அண்ணன் கேட்டார் பாடுங்க